இந்த ஊர்ல எல்லாரும் ரொம்பவே பரபரப்பா, பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ராமன் அவனோட நிழலை விற்று விட்டான் அப்படின்னு. அது எப்படி நிழலை விற்க முடியும்? இவன் பேரு ராமன். இவன் சாதாரணமான விவசாயி. சின்ன வீடு, சின்னதா அவன் விவசாயம் பண்ண ஒரு நிலம் அப்படின்னு அவன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா, எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா ஓடிட்டு இருந்துச்சு. காலையில கையில ஒரு விதைகள் நிறைந்த பைய கொண்டு வந்து வேலைய ஆரம்பிச்சான் அப்படின்னா, மாலை நேரத்துல சூரியன் மறைஞ்சதும் தான் வீட்டுக்கு போவான். இவன் பேரு தர்மன். இவன் நல்ல பணக்காரன். இவனுக்கு யாரு கூடயாவது ஏதாவது தன்னுடைய புத்திய வச்சு அவங்கள ஏமாத்தி விளையாடுவது, அவங்கள முட்டாளாக்குவது இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாசம் முழுவதும் எந்த மழையும் இல்லாம நிலமெல்லாம் வறண்டு போய் பயிர்களெல்லாம் வீணாக போகிற நிலைமை. என்ன செய்வதுன்னு தெரியாம இங்க ராமன் மரத்தடியில உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தான். அப்போ அந்த வழியா வந்த தர்மன், என்னப்பா ராமா, ரொம்ப சிந்தனையா உட்கார்ந்து மரத்தடியில யோசிச்சுட்டு இருக்க, என்னாச்சுப்பா? எப்போதும் உன் நிலத்துலதான் இருப்ப, என்ன பிரச்சனை? அட ஆமா, ஒரு மாசமா மழை இல்லாதனால பயிர்கள் எல்லாம் கருகி போச்சு. போட்ட முதலும் வீணாகி போச்சு. அதான் என்ன பண்றது சாப்பாட்டுக்குன்னு தெரியல. அப்படியா? சரி, நான் உனக்கு காசு தரேன். ஆனா நீ அதுக்கு எனக்கு உன்னுடைய நிழலை விற்றால் நான் உனக்கு காசு தரேன். அட என்னப்பா சும்மா விளையாடிட்டு இருக்க? யாராவது நிழலுக்கு காசு தருவாங்களா? இது என்ன சாத்தியமாகுமா? போப்பா, ஏதாவது சொல்லாம அப்படின்னு சொல்லும்போது தர்மன் காசை எடுத்து ராமன் கையில கொடுத்தான். அப்போ ராமன் மனசுல நிழல் தானே, அதை வச்சு இவனால என்ன பண்ண முடியும், சரின்னு சொல்லுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். ஆனா ஒரு நிபந்தனை, உன்னுடைய நிழலுக்கு நீ பத்திரம் எழுதி தரணும். அந்த நிழல் எங்க பட்டாலும் அந்த இடம் இனிமேல் என்னுடைய இடம் அப்படின்னு. உனக்கு சரிதானே? மறுநாள் காலையில 2 பேரும் ஒரு வழக்கறிஞரிடம் போனாங்க. என்னங்கப்பா, பத்திரத்துல கையெழுத்து போடலாமா? ராமனுடைய நிழலை தர்மனுக்கு விற்குவதாக பத்திரம் இது. உனக்கு சம்பந்தம் தானே, வேறு கருத்து இல்லையே. கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் உன்னுடைய நிழல் அவருக்கு சொந்தம். உன்னுடைய நிழல் படும் இடமும் அவருக்கு சொந்தம். அதுல உனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லையே. சுய நினைவோட தானே கையெழுத்து போட போற. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் சுய நினைவோட தான் எழுதி கொடுக்கறேன் என் நிழலை. காசை வாங்கிக்கிட்டு வழக்கறிஞரும் இது தவறுன்னு சொல்லாம எழுதி கொடுத்தார். மறுநாள் மார்க்கெட்டில் ராமன் நின்னுட்டு இருந்தான். அப்போ அங்க தர்மனும் வந்தான். என்னப்பா ராமா, மறந்துட்டியா? உன் நிழல் அந்த கடை மேல படுது. அப்போ இன்னையிலிருந்து அந்த கடை என்னுடையது. உன்னுடைய பத்திரம் சொல்ற மாதிரி எனக்கு அது வேணும். என்னப்பா இது அநியாயமா இருக்கு. இது வேற ஒருத்தருடைய கடை. அது எப்படி உனக்கு சொந்தமாக்க முடியும்? பிரச்சனை பண்ணாதப்பா, இது சரியில்லை நீ பண்றது. என்ன பிரச்சனை? எதுக்கு கடவாசல்ல நின்று 2 பேரும் வியாபாரத்தை கெடுக்கிறீங்க? சொல்லுங்க, இல்லனா தள்ளி போய் சண்டை போடுங்க. அது ஒண்ணும் இல்ல அண்ணன், இவருடைய நிழலை நான் எழுதி வாங்கியிருக்கேன். அது எனக்கு சொந்தம். அந்த நிழல் படும் இடமும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். இப்போ மாத்தி பேசுறாரு. இங்க பாருங்க, இது என்னுடைய கடை. நான் கஷ்டப்பட்டு உருவாக்கியது. ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. உங்க ஒப்பந்தம் உங்களோடது. போங்கப்பா அந்த பக்கம். அவன் ரோட்டில் நடந்து போகும்போது, உன் நிழல் பட்டதுனால இந்த ரோடு இனிமேல் என்னுடையது. இனிமேல் நீ இந்த பக்கம் நடக்க கூடாது. என்னுடைய ரோடு இது. உன் நிழல் இங்கேயும் பட்டது. அதனால உன்னுடைய வீடும் என்னுடையது. இங்க நீ இருக்கக்கூடாது. இது இனிமேல் என்னுடைய வீடு. அப்படின்னு பிரச்சனை போக போக பெருசாகிட்டே போனது. நாளை ராமன் என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தான்.
நான் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டேன். நிழல் தானே அப்படின்னு நினைச்சு எப்பயாவது தேவைப்பட்ட பொருள் இல்லை இந்த நிழல். அது எப்போதுமே கூடவே இருக்கும் அப்படிங்கறத யோசிக்காம அதை விட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு நல்ல யோசனை ஒண்ணு வந்தது. ஒரு யோசனை, அவனுடைய நிழல் தானே இது, சரி. மறுநாள் அவனுடைய வீட்டு வாசலில் போய் நின்றான் ராமன். அவனுடைய முழு நிழலும் அவன் வீட்டு உள்ளே செல்லும் அளவுக்கு. அத பார்த்து தர்மன் வெளியில வந்து, என்னப்பா, ஏன் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற? என்னாச்சு? எதுவும் சொல்லணுமா? சேச்சே, அப்படிலாம் இல்ல, சும்மாதான் வந்து நிக்கிறேன். நீ போய் உன் வேலைய பாரு. இது தெரு தானே, உனக்கு ஒன்னும் சொந்தம் இல்லையே அப்படின்னு சொன்னதும் வீட்டுக்கு உள்ள வந்துட்டான் தர்மன். அவன் எங்க போனாலும் ராமன் அவன் பின்னாடியே போனான். அது மட்டும் இல்லாம எப்போதும் அவன் வீட்டு வாசலில் அவனுடைய நிழல் உள்ள விழும் அளவுக்கு நின்று கொண்டிருந்தான். ஒரு நாள் கோபப்பட்ட தர்மன், எதுக்காக இவன் சும்மா இவன் பின்னாடி வந்து தொந்தரவு பண்றான் அப்படின்னு கோபப்பட்டு, எதுக்காக நீ நான் எங்க போனாலும் ஏன் பின்னாடியே வர்ற? உனக்கு வேற வேலை இல்லையா? போய் உன் வேலைய பாருப்பா, சும்மா விளையாடிட்டு இருக்காத. இது உன்னுடைய நிழல், நீ காசு கொடுத்து வாங்கின நிழல். அப்போ அது நீ எங்க போனாலும் அங்க அது இருக்கணும். நீ உனக்கு சொந்தமான உன் வீட்டில் இருக்கும் போதும் நிழலும் உன் வீட்டின் உள்ளதான் இருக்கணும். அதானே சரி. இது உனக்கு சொந்தமான நிழல் தானே, அப்போ ஏன் இங்க இருந்து போக சொல்ற? இது உன் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் உன்னை பின்தொடர்றேன் அப்படின்னு ராமன் சொன்னதும் தன் மனசுல தர்மன், இவன் சும்மா ஒரு நாள் 2 நாள் பண்ணிட்டு விட்டு விடுவான், அதுக்கப்புறம் நம்ம அவனை பாத்துக்கலாம், இப்போ பேசாம உள்ள போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டினுள்ள போனான். மறுநாள் வெளியே போகலான்னு வந்து பார்த்தா மறுபடியும் ராமன் வீட்டு வாசலில் நிற்பதை பார்த்துட்டு கோபத்தோட, இன்னைக்கு இவனை. இங்க பாரு ராம, சும்மா நீ ஏன் பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறது? என் வீட்டு வாசல்ல தினமும் நிற்பது எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்ல, உன் நிழலும் என் வீட்டுக்கு வரும் வெளிச்சத்தை முழுசா மறைக்குது. உனக்கு என்னதான் வேணும்? என்ன பின்தொடராத இனிமேல். என்னுடைய நிழல் படுகிற இடமெல்லாம் உன்னுடையது. இனிமேல் அந்த இடங்களுக்கு நான் போகக்கூடாது அப்படின்னு நீதானே சொன்ன. அதான் நான் என்னுடைய நிழல் உன்னை சுற்றி உன்னுடனே இருக்கட்டும் அப்படின்னு தான் பண்ணேன். நான் உன்னை நிழல் மாதிரி பின்தொடரக்கூடாது அப்படின்னு நினைச்சா நான் உனக்கு என் நிழலை விற்ற பத்திரத்தை தா, நான் என் வேலைய பாக்குறேன். இந்தா உன் பத்திரம். இனிமேல் நான் உன்னை இந்த பக்கமே பார்க்க கூடாது. இனிமேல் உன் நிழல் உன்னுடையதுதான். மறுபடியும் என்ன பின்தொடராத. அப்படின்னு அவன் பத்திரத்தை அவன் கிட்டையே கொடுத்தான். 1 மாசம் கழிச்சு மழை பெய்ந்து நிலமும் செழிப்பா ஆனது. பழைய மாதிரியே ராமன் தர்மனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்து விட்டு அவனுடைய சாதாரண வாழ்க்கை திரும்பவும் வாழ ஆரம்பிச்சான். யாரையும் ஏமாற்றி அதிலிருந்து சந்தோஷம் படுகிறவங்களுக்கு நாம எந்த பாடமும் கற்பிக்காமல் நம்மளுடைய தோல்வியை ஒத்துக்க கூடாது. அப்படி பண்ணா அது அவங்களுக்கு பலமா மாறி எப்போதும் எல்லாரிடமும் அதையே பண்ணுவாங்க.